அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதைகளை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய திருவழுந்தூர் சிவக்கொழுந்து. இரவு 8 மணி அடித்து 30வது நிமிஷம் ரயில் ஐயம்பேட்டை ரயில் ஸ்டேஷனில் வந்து நின்றது. பளிச்சென்று வீசிய மின்னலில் ஸ்டேஷன் கட்டடம், பிளாட்பாரம், அப்பால் அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்கள் எல்லாம் ஒரு கணம் தெரிந்து அடுத்த கணத்தில் மறைந்தன. மின்னலுக்கு பிறகு இருட்டு முன்னைவிட 10 மடங்கு அதிகமாக தோன்றிற்று. மினுக் மினுக் என்று தோன்றிய ஸ்டேஷன் லாந்தர் அந்த இருட்டை எடுத்து காட்டுவதற்காக போட்ட வெளிச்சமாக காணப்பட்டது. நீ என்ன எடுத்து காட்டுவது என்று இருள் கோபம் கொண்டு அந்த லாந்தரை அமுக்கி கொன்றுவிட கவிந்து வருவது போல் இருந்தது. சில பேர் ரயிலில் ஏறிவிட்டால் உடனே அவர்கள் கண்ணை சுற்ற தொடங்கி விடுகிறது. வண்டி 2 அசைப்பு அசைந்ததும் தூங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் எனக்கு ரயிலில் தூங்க முடிவதே இல்லை. அதிலும் இடியும் மின்னலுமாயிருந்த அந்த இரவில் தூக்கம் எப்படி வரப்போகிறது? ராத்திரி முழுவதும் ரயிலில் கழித்தாக வேண்டுமே என்று கவலையாய் இருந்தது. ஒரு கதை புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ரயிலின் ஆட்டத்தில் படிப்பதும் சுலபமாக இல்லை. இந்த நிலைமையில் ஐயம்பேட்ட என்று போர்ட்டரின் குரலை கேட்டதும் சாத்தியிருந்த ஜன்னல் கதவுகளை திறந்து வெளியே பார்த்தேன். கதவை திறக்கும் போதே தவுல் கந்தப்பனுக்கு இந்த ஊர்தானே என்ற நினைவு எழுந்தது. ஐயம்பேட்டை கந்தப்பன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அவருடைய ஊரையும் பெயரையும் நான் மாற்றியிருக்கிறேன். இந்த பெயர் பெற்ற தவுல் வித்வானை நந்தி தேவரின் அவதாரம் என்றே சிலர் சொல்வார்கள். அவர் தவுல் வாசித்தால் அது கேவலம் தவுலாக இராது, தேவ துந்துபி என்று சொல்லும்படியாகத்தான் இருக்கும். ஒரு சமயம் புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை இவருடைய தவுல் வாசிப்பை கேட்டாராம். உடனே தம்மிடம் இருந்த மிருதங்கம், கஞ்சிரா அவ்வளவையும் உடைத்து எறிந்துவிட்டு 6 மாத காலம் தோல்வாத்தியத்தையே தொடாமல் இருந்தாராம். அவ்வளவு சிறந்த தவுல் வித்வான் ஐயம்பேட்டை கந்தப்பன். அதோடு தேசிய விஷயங்களில் அதிக சத்தை உள்ளவர். கதர்தான் கட்டுவார். காங்கிரஸ் மாநாடுகளில் அவரை அடிக்கடி பார்த்திருந்ததுடன் ரொம்ப ரசமாக பேசக்கூடியவர் என்றும் தெரிந்து கொண்டிருந்தேன். ஆகையினால்தான் அவரை பற்றிய நினைவு உண்டாயிற்று. ஒருவேளை கந்தப்பன் தப்பி தவறி இதே வண்டியில் வந்து ஏறினால் ராத்திரி பொழுது போவது தெரியாமல் போகுமல்லவா என்று எண்ணினேன். இப்படி எண்ணியதுதான் தாமதம். 2-3 பேர் பிளாட்பாரத்தில் அவசரமாக நடந்து வருவது தெரிந்தது. யார் என்று உற்று பார்த்தேன். முதலில் வந்த ஆசாமி தவுல் கந்தப்பன் தான். இதை பற்றி நான் ஆச்சரியப்பட்டு முடிவதற்குள்ளாக நான் இருந்த வண்டியின் கதவு திறக்கப்பட்டது. கந்தப்ப பிள்ளை உள்ளே ஏறினார். பின்னோடு வந்தவர்கள் 2 தவல்களையும் பெட்டி படுக்கைகளையும் வண்டியில் ஏற்றினார்கள். எல்லா சாமானும் வந்துருத்தா? எல்லாம் வந்துருத்துங்க. சரியா இருக்கா பாத்துடுங்க. போயிட்டு வரீங்களா தம்பி? போயிட்டு வரோம் அண்ணே. ஓடு வண்டி கிளம்பிட்டுது. பக்கத்து வண்டியில ஏறிக்கோ. விழுப்புரத்துல தூங்கிடாத, தெரியுதா? ரயில் நகரத் தொடங்கியது. 1 நிமிஷத்திலே ஸ்டேஷன் விளக்கு மறைந்தது. காடாந்திரமாக கவிந்திருந்த இருளை கிழித்துக் கொண்டு ரயில் துரிதமாக சென்றது. என்ன கந்தப்ப பிள்ளை, சௌக்கியமா என்று கேட்டேன். கந்தப்ப பிள்ளை திடுக்கிட்டு என்னை திரும்பி பார்த்தார். சாமி, நீங்களா? சௌக்கியந்தானுங்க. உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் என்றார். உம்மை பார்த்தது எனக்கு அதைவிட சந்தோஷம். ஒரு வேடிக்கையை கேளுங்கள். ஐயம்பேட்டை ஸ்டேஷனில் வண்டி நின்றதும் உம்மை நான் நினைத்துக் கொண்டேன். தப்பி தவறி இதே வண்டியில் நீரும் வந்து ஏறினால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று எண்ணினேன். அடுத்த நிமிஷம் பார்த்தால் நீரே வந்து இந்த வண்டியில் ஏறுகிறீர். நாளைக்கு சென்னை பட்டணத்தில் என் சிநேகிதர்களிடம் நான் சொன்னால் நம்பவே மாட்டார்கள். இயற்கைக்கு விரோதம் என்பார்கள் என்றேன். எந்த இயற்கைக்கு விரோதம் சுவாமி என்று கந்தப்ப பிள்ளை கேட்டார். இது என்ன கேள்வி? எந்த இயற்கைக்கு விரோதம் என்றால்? இல்லை ஐயா, இப்போது பாருங்கள். இந்த ரயில் இருக்கிறது. தண்டவாளத்தில் ஓடுவது இதன் இயற்கை. அந்த இயற்கையை நம்பித்தான் நாம் எல்லோரும் ரயிலில் ஏறுகிறோம். ஆனால் திடீரென்று எப்போதாவது ஒரு தடவை ரயில் தண்டவாளத்தில் இருந்து இறங்கி விடுகிறது. அதனால் விபத்து நேரிடுகிறது. இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அதெல்லாம் இல்ல, அப்படி ஒரு நாளும் ரயில் தண்டவாளத்தை விட்டு நகர்ந்துராது, இயற்கைக்கு விரோதம் என்று சொல்லலாம் அல்லவா? இதற்கு என்ன பதில் சொல்வது என்று நான் யோசிப்பதற்குள் அவர் மேலே பேசத் தொடங்கிவிட்டார். இதோ கேளுங்கள்,
வானத்தில் இடி இடிக்கிறது. இந்த 5 நிமிஷத்தில் 10 இடி இடித்து விட்டது. இம்மாதிரி உலகத்தில் தினம் 10,000 லட்சம் இடி இடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த இடியெல்லாம் பூமியின் மேல விழுந்தா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு பிராணி உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது. ஆகையால இடி இடித்து விட்டு ஆகாயத்துல மறைந்து விடுவதுதான் இயற்கை. ஆனா எப்போதோ ஒரு தடவை இடியானது பூமியின் மேல் விழுகிறது. அதுவும் ஒரு மனுஷன் மேல விழுகிறது. அந்த பாழும் இடி அவனை கொல்லாம அவன் கண்ணை மட்டும் கொண்டு போய் விடுகிறது. இதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் சுவாமி? இது இயற்கையா, இயற்கைக்கு விரோதமா? இப்படி கேட்டுவிட்டு கந்தப்பன் என்னை பார்த்தார். நானும் அவரை பார்த்தேன். வேறு எனக்கும் பதில் சொல்ல தெரியவில்லை. என்ன சாமி பேசாம இருக்கீங்க? சொல்லுங்களே. இடி விழுகிறது இயற்கையா இருந்தா நம்ம எல்லார் தலையிலும் ஏன் இடி விழவில்லை? நம் எல்லார் கண்ணும் ஏன் அவிந்து போகவில்லை? அது இயற்கைக்கு விரோதமா இருந்தா ஒருத்தர் மேல் மாத்திரம் எப்படி விழுந்திருக்கும்? அவர் கண்ணு மட்டும் எப்படி போயிருக்கும்? இது நடக்க கூடியதா சுவாமி? நடக்க கூடியது இல்லாவிட்டால் எப்படி நடந்தது? கந்தப்ப பிள்ளையின் அப்போதைய அறிவு தெளிவை பற்றி எனக்கு சந்தேகம் உண்டாயிற்று. தஞ்சாவூர் ஜில்லாவில் இன்னும் மதுவிலக்கு சட்டம் வரவில்லை என்பது ஞாபகம் வந்தது. ஒருவேளை அப்படி இருக்குமோ? சச்ச, ஒரு நாளும் இல்ல. அவர் அந்த ஊர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர். காந்தி குல்லா போட்டுக்கொண்டு கள்ளுக்கடை மறியல் செய்தவர். அப்படிப்பட்ட மனுஷரா மதுபானம் செய்திருப்பார்? இல்லவே இல்ல. பின்ன ஏன் இப்படி என்னவெல்லாமோ சம்பந்தமில்லாமல் பேசுகிறார்? இடியாவது தலையில் விழுவதாவது இயற்கைக்கு விரோதமாவது எல்லாம் சர்வ பேத்தலாக அல்லவா இருக்கிறது? பேச்சை மாற்றுவதற்காக நான், பட்டணத்துக்கு தானே வருகிறீர்கள்? அங்க நாளைக்கு கச்சேரியாக்கும். கல்யாண கச்சேரியா என்று கேட்டேன். ஆமா சாமி, நாளைக்கு பட்டணத்துல கச்சேரிதான் என்றார் கந்தப்ப பிள்ளை. இப்படி சொல்லிவிட்டு தவுலை எடுத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டார். அதன் உரையை அவிழ்த்தார். தவுலில் 2 புறத்தையும் தடவி கொடுத்தார். ஒரு தாயார் தன்னுடைய குழந்தையின் அழகான கன்னங்களை தடவுவது போல் அவ்வளவு செல்லமாக தடவினார். மனுஷர் இந்த ரயில் வண்டியில தனி தவுல் கச்சேரி ஆரம்பிக்க போகிறாரா என்ன? ஊக்கம் வருகிறதற்கு நல்ல உபாயம்தான். இப்படி நினைத்து மனத்திற்குள் சிரித்துக் கொண்டேன். அப்போது அவர் சொன்னார், சாமி, நானும் தினம் பொழுது விடிஞ்சா தவுள் அடித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எத்தனையோ நாதஸ்வர வித்வான்களுக்கு வாசித்திருக்கிறேன். ஆனால் நேற்றைக்கு ராத்திரி நான் பரவசமாய் வாசித்தது போல் வாசித்தது வெகு அபூர்வம். இந்த தோல் வாத்தியத்திலிருந்து நேற்று என்னவெல்லாம் நாதங்கள் வந்தன. நானா வாசித்தேன்? இல்லை இல்லை, நந்தி பகவானே என் விரல்களிலே வந்து உட்கார்ந்து கொண்டார். இதை கேட்டதும் அவருடைய பேச்சில் எனக்கு ஸ்ரத்தை உண்டாயிற்று. சற்று முன் அவர் தலைக்கால் இல்லாமல் பேசியதெல்லாம் முதல் நாள் கச்சேரியின் ஆவேசம்தான் என்று அறிந்து கொண்டேன். அப்படியா? எந்த ஊரில் ஐயா அவ்வளவு நல்ல கச்சேரி? நாயனம் யார் வாசித்தது என்று கேட்டேன். திருவழுந்தூர் சிவக்கொழுந்து என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா சாமி? திருவழுந்தூர் சிவக்கொழுந்தா? அது யார்? நான் கேட்டதில்லையே என்றேன். வெகு காலத்துக்கு முன்பு சிவக்கொழுந்து என்று பிரசித்தி பெற்ற நாயனக்காரர் இருந்ததாக நான் கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் அவர் நான் பிறப்பதற்கு முன்னாலேயே காலம் சென்ற மனிதர். அவருக்கு திருவழுந்தூரும் இல்லை. கேட்டதே இல்லையா? நினைத்து பாருங்க சாமி, 1929 30 வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? ஓஹோ, 1929 30 பாதி நாள் சர்க்கார் விருந்தாளியா இருந்தேன். பாக்கி பாதி நாள் சேலம் ஜில்லாவில ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெகு தூரத்தில் உள்ள கிராமத்துல இருந்தேன். சரிதான், அதனாலதான் நீங்க கேள்விப்படவில்லை. திருவழுந்தூர் தம்பி அந்த 2 வருஷ காலம்தான் பிரசித்தமா இருந்தது. ஆனா அந்த 2 வருஷத்திலேயே அது சங்கீத உலகத்தையே ஜெயிச்சு விட்டது. எனக்கு பகீர் என்றது. கலை உலகில் மகா மேதாவிகளாக கிளம்பும் சிலர் அற்பாயுசிலேயே இருந்து விடுவது சகஜமாயிருக்கிறதல்லவா? உடனே கிட்டப்பாவின் ஞாபகம் எனக்கு வந்தது. ஐயோ பாவம், கிட்டப்பா மாதிரி. இல்லைங்க சாமி, இல்லைங்க. உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. தம்பி தீர்காயுசா இருக்கட்டும்னு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. தீர்காயுளாய் சிரஞ்சீவியாய் என்றும் 16 மார்க்கண்டனை போல் இருக்கட்டும். ஆனா பேர் ஏன் இப்போது மறைந்து போச்சு? ஏன் அவர் வாத்தியம் வாசிக்கிறதில்ல? ஏன் வாசிக்கிறதில்ல? வாசிச்சா உலகம் தாங்காது. எல்லாரும் பைத்தியம் பிடித்து போய்விடுவார்கள். அதனாலதான் நான் கூட அடிக்கடி தம்பிய போய் பாக்கறதில்ல.
நேற்று ராத்திரி அது வாசிச்சு கேட்டேன். அப்போது முதல் வெறி பிடித்தது போல் இருக்கு. தவுல கிழித்தெறிந்து விட்டு இனிமே ஒருத்தனுக்கும் தவில் வாசிக்கிறதில்ல என்று சபதம் பண்ண தோன்றுகிறது. அட்டானா ராகம் ராத்திரி வாசிச்சது பாருங்க, ஒரு நிமிஷம் எனக்கு கண்ல ஜலம் வந்தது. மறு நிமிஷம் எழுந்து ஆனந்த கூத்தாடலாம் என்று தோன்றிற்று. அதை நினைக்கும் போதே மயிர்கூச்சல் எறிகிறது. தொடரும். கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.